அதையும் பாருங்க, நம்மளால அடுத்தவன் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு பொறுக்குது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தா நம்மளுக்கு பொறுக்குது இல்லை. இப்ப அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பானோ, சார் எங்க ஸ்ட்ரீட்ல பவர் கட், வாட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பானோ. இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனே பீஸ் கேரியல புடுங்கி பார்ப்பானா என்ன பிரச்சனை அப்படின்னு. இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டு எட்டி பார்ப்பான், அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு, பேசாம படுத்து தூங்கு. இதுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. எங்க ஊர்ல போன வருஷம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான், என்ன அப்படின்னா அவுத்து விடுனா. திருட சொன்னா கத்துனா என்ன குத்துவேன் அப்படின்னா. இவன் சொன்னா கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்ட உடனே சொன்னா, திருட சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். என்னமான்னு கேட்டான். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.